show you the most amazing things. There is no need to fear, nothing will stand in our way. We'll make cannibals by our side, we'll march towards today's victory. Flying high in the sky, fast as lightning, holding the cards close to my heart. You and me, together we're strong, and we'll shine brighter than the sun. Flying high in the sky, fast as lightning, holding the cards close to my heart. You and me, together we're strong, and we'll shine brighter than the sun. Look at this moment, wanna fly so high. பேண்ட் டைம் மெக்காடிமோவை கைப்பற்றதுக்காக சண்டைய ஆரம்பிச்சிட்டான். நாங்க கண்டிப்பா ஒருத்தர் மோதி போன்னு அவன் எதிர்பார்த்துட்டு இருந்தான். ஆனா அதே நேரத்துல ரயன், இசபெல் அப்புறம் நான் 3 பேரும் ஒன்னா சேர்ந்து கருப்பு கண்ணாடிக்கு எதிராக செயல்படணும்னு முடிவு பண்ணோம். அதுக்கப்புறம் தான் நான் இன்னும் சில விஷயங்களை கண்டுபிடிச்சேன். மெக்காடிமோஸை உருவாக்குன ஒருத்தரை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது எங்களுக்கு ரொம்பவே உதவியா இருந்தது. என்னுடைய அப்பா மெக்காடிமோ சம்பந்தப்பட்ட ஒரு ரகசியத்தை சேகரிச்சு வச்சிருந்தாரு. அதுவும் கருப்பு கண்ணாடிக்கு தெரியாம வச்சிருக்காரு. அந்த ரகசியத்தை கண்டுபிடிக்க வேண்டியது என்னுடைய கடமைன்னு இசபெல் என்கிட்ட சொன்னா. ஆனா அந்த ரகசியத்தை பத்தி இப்ப வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியல. ஒட்டுமொத்த மெக்காடிமோஸையே உருவாக்குனது என்னுடைய அப்பானா, அவரால் அதுங்களை வேற ஒரு உலகத்துக்கு அனுப்பி வைக்க முடியும்னா கண்டிப்பா அந்த ரகசியத்தை நானும் இசபெலும் ரயனும் சேர்ந்து கண்டுபிடிச்சே தீருவோம். ஏவனும் அவனுடைய பிரதரை தேடிட்டு இருக்காங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அது வேற யாரும் இல்ல, அது டொர்னாடோஸ் தான். ஆனா துரதிருஷ்டவசமா டொர்னாடோஸை டேம் பண்ணிட்டாங்க. பேண்டைம் அவனை பிரெயின் வாஷ் பண்ணிட்டான். இதே மாதிரி தான் எல்லாருமே பண்ணணும்னு அந்த பேண்டம் நினைச்சிட்டு இருக்கான். பேண்டன் கூட சண்டை போட்டு கண்டிப்பா டொர்னாடோஸை நான் மீட்டு கொண்டு வருவேன். Fight for Midnight. 3 தடவை நான் தோத்து போயிட்டேன். ஆனா இந்த தடவை நான் அப்படி விட மாட்டேன். இங்க இருக்கிற மெக்காடிமோஸை நான் கண்டுபிடிச்சே ஆகணும். நமக்கு இங்க 2 பிரச்சனைகள் காத்திருக்கு. ஒண்ணு, அங்க செக்யூரிட்டி இருக்காங்க. ரெண்டாவது, அங்க ஒரு காக்கா இருக்கு. ஜேசன், உன்கிட்ட வரதுட்டு இருக்கா? பாக்கலாம். ஃபேக்டரியில இருக்கிற ஆளுங்களுடைய கவனத்தை நான் எப்படியாவது திசை திருப்பியே ஆகணும். மின்டாக், நீ போய் அந்த காக்கா விட கொஞ்ச நேரம் விளையாட, சரியா? காக்காவை விடாம தோண்டிக்கிட்டே கூட்டியும் ஓடிக்கிட்டே இரு. கையில மட்டும் சிக்கிடாத. ரெடியா இருக்கேன்னு நினைக்கிறியா? அந்த மாதிரி விளையாட்டுக்கு கண்டிப்பா நீ செஞ்சுதான் ஆகணும். எவன் அண்ட் ஃபீனிக்ஸ் டெடரோட போங்க, எல்லா இடமும் போய் தேடுங்க. அண்ணா எப்படி இருக்கீங்க? அண்ணா உங்களை தானே? நீ மறுபடியும் வந்துட்டியா? நான் தான் உன்னை வார்ன் பண்ணல, உள்ள வரக்கூடாதுன்னு சொன்னல. இந்த இடம் சேஃப் இல்ல, போ. அது விஷயம் என்னன்னா, ஒரு பெரிய பெருச்சாலி உங்க ஸ்டோருக்குள்ள பூந்துருச்சுன்னு. எனது எலியா உள்ள போயிடுச்சா? இதோ வர. எங்க போறீங்க? இப்ப என்ன? இல்ல நான் என்ன சொல்ல வந்தேன்னா, சரி அதை விடு. நீ அந்த எலி எங்க போச்சுன்னு பாத்தியா? அது எப்படி இருந்துச்சு நான் உங்களுக்கு வரைஞ்சு காட்டவா? என்ன சொல்றீங்க? சும்மா சொல்லு, அது எப்படி இருந்துச்சு சொல்லு. அது வாயால சொல்ல முடியாது. நீங்க நினைக்கிற அளவுக்கு அது சாதாரண எலி கிடையாது. நல்ல குண்டா இருந்துச்சு. மத்த எலி மாதிரி இல்லாம பாக்குறதுக்கு எல்லோ கலர்ல இருந்துச்சு. உள்ள வந்துட்டேன். இந்த மெக்காடிமோஸ்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எங்க இருந்தாலும் நான் உங்களை தேடி கண்டுபிடிச்சாகணும். எங்க இருக்காங்க? காலையில காணா. இது என்னது? சிக்கிடுச்சு. ஒரு மெக்காடிமோ இங்க இருக்கு. கண்டுபிடிச்சிட்டானா? நினைச்சானே ரொம்ப பெருமையா இருக்கு. வேற வழி இல்ல, நாம அதை ஒண்ணு தூக்கிட்டு போயாங்க. என்னாச்சு? இல்ல இல்ல மறுபடியும் அந்த எலி. எலியா எங்க? அதோ அங்க இருக்கு. அங்க பாருங்க. எங்க இருக்கு சொல்லு, நான் புடிச்சிடுறேன். அதை சீக்கிரம் சொல்லு. சீக்கிரம் வாங்க. அது எங்க இருக்கு சொல்லு. நான் எதையும் பார்க்கலையே. எங்க? அங்க பாருங்க, உங்க பின்னாடி. அங்க இருக்கா?
இது என்னது புதுசா காக்காங்களால பிரச்சனை வந்திருக்கு? ஆமாங்கண்ணே, மன்னிச்சிருங்கண்ணே. சரி, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். வா, நல்ல வேளை தப்பிச்சிட்டோம். எழுந்துரு, தூங்கிக்கிட்டே இருக்க. என்ன வசையவே மாட்டேங்கிறான்? இப்ப என்ன பண்றது? நீ வேணா டெயின் பண்ணி பாரு, அவன் எழுதிருக்கலாம். முயற்சி பண்ணி பாக்குறேன். அதுவும் நல்ல யோசனை தான். Taming on! இவன் பேரு மார்க்டன். இப்ப இவன் நம்ம டீம்ல சேர்ந்திருக்கான். ஆனா அவன் ஏன் அசையாம இருக்கான்? அப்ப இவன் மேல கொஞ்சம் சுடு தண்ணி ஊத்தி பாப்போம். இப்ப என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம். வேலைக்காகும் நினைக்கிறேன். ஏதாவது அசைவு தெரியுதா? எல்லாமே அப்படியே தான் இருக்கான். இவனை எப்படி எழுப்புறதுன்னு தெரியலையே. சரியான தூங்கு மூச்சியா இருக்கான். சரி, இல்லடா ஒண்ணு பண்ணலாம். மைக்ரோவன்ல வச்சு என்ன சூடு பண்ணலாமா? இல்ல அதெல்லாம் வேண்டாம். பாத்தல ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அவன் ரொம்ப சூடா இருக்கான் போல இருக்கு. எதுக்கு இவ்வளவு வேகமா செயல் பண்றான்? டேய், யார் என்ன சோம்பேறின்னு சொன்னதே? நான் இப்ப சுறுசுறுப்பா தான் இருக்கேன். நீதான் என் மேல தண்ணி ஊத்துனியா? எதுக்கு என் மேல நீ தண்ணிய ஊத்துன? உன்னை எழுப்ப நாங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நீ அசையவே இல்ல. இத பத்தி உனக்கு தெரியல. அது என்னோட ஹைபர்னேஷன் டைம். ஹைபர்னேஷனா? மெக்கானிக்கல் மாஸ் இந்த மாதிரி ஹைபர்னேஷன் ஸ்டேட் போவாங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு என்னமோ இது பகல் கனவு மாதிரி இருக்கு. டேய், யார் நீங்கலாம்? ஹலோ மாஃப்டன். ஹலோ. ரேடார் கிட்ட வந்துட்டோன்னு காட்டுது. டேய், நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீ மெக்கானிமோஸ தேடி வந்திருக்கியா? ஆமா, அதுக்கு தான் வந்திருக்கேன். என்ன பண்ண மெக்கானிமோ மாதிரி தெரியலையா? நானும் ஒரு மெக்கானிமோ தான். மெரினாஸ் கூட என்னோட ஃப்ரெண்டு தான். அப்படியே சொல்ற? அப்படின்னா நீ என்ன டேப் பண்ணிக்கலாம். அதுதான் நானும் யோசிச்சேன். Gaming on! நானும் இப்ப உங்க டீம்ல சேர்ந்துட்டேன். எனக்கு இப்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு இப்ப ஓய்வு தேவைப்படுது. என்ன நீ இப்படி சொல்ற? அப்படின்னா மெரினைக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டிருக்குமா என்ன? இருக்கலாம், ஏதாவது ஒரு கெட்ட விஷயம் நடந்திருக்கலாம். சரி, நீ இன்னைக்கு கண்டுபிடிச்ச மெக்கானிமோஸ் பத்தி பார்க்கலாம். கடைசியா நான் இந்த காரை தான் கண்டுபிடிச்சேன். நல்ல விஷயம், நான் இவனை கண்டுபிடிச்சிருக்கேன். நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? மாஃப்டன், நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா? என்னது? உங்களை ஒருத்தர் தெரியுமா? ஆமா ஆமா, நான் பனிக்கட்டிக்கு நடுவுல மாட்டிக்கிட்டேன். நானும் அப்படித்தான் எரிமலையோட சூட்ல மாட்டிக்கிட்டேன். அங்க ரொம்ப பயமா இருந்துச்சு. இடமே ரொம்ப டென்ஷனா இருக்கேப்பா. ஸ்ட்ராங்கா மெரினைஸ பத்தி நீ காலையில என்கிட்ட கேட்டல்ல, உனக்கு அவளை தெரியுமா? ஹலோ, எப்படி இருக்கீங்க? யாரு? தெரியலையா? ஹாய் நண்பர்களே. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். நீ என்னோட தோழியாயிரு. அட மார்க்ஸ்டன், கொஞ்சம் உங்களை பத்தி சொல்லுங்களேன். ஸ்ட்ராங் ஹார்டும் நானும் ஒன்னா சேர்ந்து செயல்பட்டோம். பார்ட்னர்ஸா இருந்தோம். ஆமா, உண்மைதான். ஒரு போரோட இறுதி கட்டத்துல அழிஞ்சு போன நகரத்துக்கு நடுவுல தன்னந்தனியா நின்னுட்டு இருந்தோம். அப்பதான் நாங்க மெரினாயை சந்திச்சோம்.
அந்த நேரத்துல நான் ரொம்ப சக்தி வாய்ந்தவளா இருந்தேன், ரொம்ப பலசாலியா. அவளும் பார்க்க அழகா இருந்தா. நான் அப்ப மெய் மறந்து போயிட்டேன். அவளை பார்த்து அடுத்த நிமிஷம் அவ கூட நட்பா இருக்கணும்னு வச்சேன். என்னால அதை மறக்கவே முடியாது. அதே நேரத்துல நானும் அவ கூட நட்பா இருக்கணும்னு நினைச்சேன். அவளுக்காக நாங்க சண்டை போட ஆரம்பிச்சோம். ஸ்ட்ராங் ஹோல்டும் நானும் எதிரிகள் ஆயிட்டோம். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு அவளோட நட்பு கண்டிப்பா வேணும். என்னால அவளை பார்க்காம இருக்கவே முடியல. நானும் அவளை தேட ஆரம்பிச்சேன். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல என்னால அவளை கண்டுபிடிக்க முடியல. ஆனா எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. நான் மறுபடியும் மெரினைய பாப்போன்னு நினைச்சேன். ஹைபர்னேஷன் டைம்ல அவ இருக்கிற ஃப்ரீசரை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இன்னைக்கு நாங்க மறுபடியும் ஒண்ணா சேர்ந்துட்டோம். ஆனா இனிமே நாங்க தெரிய மாட்டோம். நான் இவன் கூட நட்பா இருப்பேன். இவன் என் கூட மட்டும்தான். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, உனக்கு முன்னாடியே நான் மெரினைய சந்திச்சிட்டேன். கொஞ்சம் தெரியும் அவளுக்கு என்னதான் பிடிக்கும். இல்ல என்னதான் பிடிக்கும். எனக்குதான். சண்டை போட்டுக்காதீங்க. நீங்க சண்டை போடுறதை நிறுத்துறீங்களா? கொஞ்சம் பேசாம இரு. நீ கொஞ்சம் பேசாம இரு. இப்ப நான் உனக்கு என்ன பண்ற பாரு. தைரியம் இருந்தா மோதி பாரு. வேண்டாம் நில்லு. போதும், 2 பேரும் நிறுத்துங்க. சண்டை போடாதீங்க. இன்னைக்கு ஒரு ரெண்டுல ஒண்ணு பார்க்காம விட மாட்டேன். இப்ப என்ன பண்றது? என்ன சொல்லி உங்களை சமாதானப்படுத்துறதுனே தெரியலையே. நான் இவங்களோட நண்பர்களா பழகணுமா? மார்டின், ஸ்டாங்கோ 2 பேருமே மெக்காடிமோல சக்தி வாய்ந்தவங்க. அதனாலதான் நான் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கேன். அவங்க கேட்கணும்னு நினைச்சது இது இல்ல போல இருக்கே. சரி, ஓகே. எனக்கு ரொம்ப விருப்பமான விஷயம் உங்க 2 பேர்ல யாருக்காவது தெரியுமா? உனக்கு விருப்பமான விஷயமா? என்ன விருப்பமான விஷயமா? நாளைக்கு சாயந்தரம் வந்து என்ன பாருங்க. சரி சரி, நாளைக்கு நான் திரும்பவும் வந்து உன்னை சந்திக்கிறேன். சரி, நானும் அதான் சொல்றேன். ஸ்டாங்கோ, மார்டின், மேல முடிஞ்சது. அடேங்கப்பா, மெக்காடிமோவை மாத்திட்டேன். பிரமாதம். இதை விட இன்னும் நல்லதா மாட்ட முடியுமா? எங்க அப்பாவுடைய நிறைய டூல்ஸ் இங்க இருந்ததா, அதான் என்னால முடிஞ்சது. அவர் செஞ்ச வேலையை சில நேரம் அப்படியே நான் காப்பி பண்ணுவேன். உன்னோட உதவிக்கு ரொம்ப நன்றி. நான் போயிட்டு வந்துடுறேன். சீக்கிரமா வந்துரு. குட் லக். என்னதான் இருந்தாலும் அவன் ரொம்பவே அவசரப்படுறான் போல இருக்க. ஆர்வ கோளாறு. ஆமாமா, அப்படிதான். அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்கப்பா. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? மெரினை தான். அத நான் ஒத்துக்கிறேன். ஒருத்தரோட தகுதிக்காக என்ன வேணாலும் செய்யலாம். போராடலாம். நீ சொன்னது நானும் வழிமொழிகிறேன். மெரினை எனக்கு தான் தோழியா இருக்கணும். வேற யாரு கூட நட்பா இருக்க கூடாது. கண்டிப்பா இங்கதான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஆமா, அது இருக்கா. இதோ வந்துட்டேன். அங்கே இரு. இதோ நான் வந்துட்டேன். மெரினை. அதுதான் புரியல. கண்டிப்பா இங்க ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு தோணுது. சரியா சொன்ன. என்னால அதை உணர முடியுது. ஸ்ட்ராங் ஹார்ன், நீ உண்மையிலேயே சக்தி வாய்ந்தவன் தான். எனக்காக காத்துட்டு நான் இதோ வந்துட்டேன். It's Martin. Mary! I brought you what you want the most! Look over there! What's that? Wow, that's huge. Why must we do the heavy lifting? It's so cold, too. Huh? Is that a statue of you?
That's right. Because what Miranaya needs the most is me. I'm back, Miranaya. I have it. What you want the most? This big rock is way too heavy for me. He made a statue too. You're both the same. You stole my idea! You stole mine, and you cheated by using a tool to do this. Don't be a sore loser! There are obvious chain marks on the ice. Everyone can see them, and you still deny it. Just answer honestly. Did you put chains on your tires or not? Well, What's wrong? Why are they still fighting? I don't know, but I'm pretty sure it has something to do with pride. I have no idea why they're fighting. Look, with my love for Miranaya, I smashed a boulder. You did? That's amazing! It really was. It sounds tiring. I can't do this anymore. I'm not gonna make it. You guys! Everyone move! சிலையெல்லாம் சுத்தமுறை உடைஞ்சு போச்சே. கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஒரு போல்டரை இடிச்சு உடைக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. மறுபடியும் போல்டர் உருவாக்க சொல்றியா? அதுக்கு களிமண் வேணும். சரியா சொன்ன. அதே மாதிரி மண் இருந்தா மட்டும்தான் அதை நம்மளால ஒழுங்கா செய்ய முடியும். கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி கடைசியில எல்லாமே வீணா போயிடுச்சு. நீ வாய மூடு. வெரி நைஸ். நான் பாத்துக்கிட்டே இருந்த ஒரு விஷயம் திடீர்னு காணாம போயிருச்சு, மறைஞ்சு போயிருச்சு. அது எனக்கு கண்டிப்பா வேணும். உனக்கு என்ன வேணும்? எனக்கு அதிக சக்தி வேணும். யார்கிட்டயும் தோக்க கூடாது. எனக்கு பலசாலியான மெக்காடிமோ தான் பிடிக்கும். அவ்வளவுதானே? இப்ப பாரு, நான் எதுக்கும் தயாரா தான் இருக்கேன். இந்த சண்டையில ஜெயிக்கிறவங்களுக்கு மெரினே நிரந்தரமா சொந்தமாயிடுவா. இவங்களோட இந்த விளையாட்டு ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு. சரி வாரேன், நாம களத்துல இறங்குவோம். கண்டிப்பா. Scapula Orange, come on, Mecadimo, come! இப்ப நான் என்ன பண்றது பாரு. மெக்காடிமோ கோ! ஜேசனும் ராயனும் எங்க? அவங்க கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. என்னோட சத்தம் உனக்கு கேக்குதா? ரெண்ட ஒண்ணு பாக்கலாம் தான் வந்திருக்கேன். தைரியம் இருந்தா என் கூட வந்து போத. நான் அதுக்கு தான் வந்திருக்கேன். உன்னை தட்டி தூக்கி எரிஞ்சிட்டு மெரினையை என் தோழியாக்கிக்க போறேன். மாற்று ஸ்ட்ராங் எங்கள ஒருத்தர் தான் நீ நண்பனாக்கிக்கணும். அது யாருன்னு நீயே தீர்மானிச்சு சொல்லு. இனிமே இந்த விளையாட்டு செல்லுபடி ஆகாது. ஒரே அடியா இதை முடிவுக்கு கொண்டு வந்துடலாம். அதைத்தான் நானும் எதிர்பார்க்கிறேன். ஆரம்பிக்கலாமா? இறுதி தாக்குதல்!
மின்னல் வேகத்துல போய் தாக்கு அவனை அழிச்சிடு